गाइस இன்னைக்கு சாட்டர்டேவோட மினி vlog நைட் போல தான் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் கவுண்டர் டாப் க்ளீனிங்லாம் இருக்கு. கையோட அடுப்பும் வந்து க்ளீன் பண்ணனும். அந்த வர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடையில இருந்து வாங்கின மாவை கொஞ்சம் கலக்கி ஓரமா எடுத்து வச்சிட்டோம் அப்படினா அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் லைட்டா வந்து கூல் டவுன் ஆயிடும். நான் வந்து அதனால கொஞ்சம் உப்பு சோடா உப்புலாம் போட்டு கலக்கி வச்சிட்டேன். நான் வந்து எப்பயுமே இந்த அடுப்பை க்ளீன் பண்ணும்போது ரெண்டு மெத்தட்ல க்ளீன் பண்ணுவேன். ஒன்னு ரொம்ப எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கு அப்படினா நான் கொஞ்சம் சோடா உப்பு லைட்டா தண்ணிலாம் தெளிச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணி விடுவேன். இன்னொன்னு இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம வெசல்ஸ்க்கு க்ளீன் பண்ற அந்த சோப்பு அந்த தண்ணி அதோட நுரையை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கு கூட நல்லாவே போயிடும். நான் யூஸ்வலா இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே க்ளீனா தொடச்சதுக்கு அப்புறம் இந்த அடுப்புல வைக்க வேண்டிய இந்த கம்பி எல்லாமே வச்சுட்டு நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டே அவ்வளவுதான். நாளை பார்ப்போம். அது வரைக்கும் பை.